விஜய் பிரச்சாரத்தில் நாமக்கல் தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் தாவேக நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீனானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமரன், விவரங்கள். கடந்த சனிக்கிழமை விஜயனுடைய தேர்தல் பரப்புரையில் கரூரில் மட்டுமல்ல நாமக்கலில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பொழுது கூட பல்வேறு சிக்கல்கள் சட்டம் ஒழுங்கு சார்ந்து எழுந்திருந்தன. பெரிய அளவிலாக கூட்டம் கூடியிருந்த நிலையிலே ஒரு சில வணிக நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் நடந்ததாக குறிப்பிட்டு வழக்குகள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினர் அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நிலையில் எதுவுமே தெரியாது என மனுதாரர் எப்படி குறிப்பிட முடியும் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் மீது கூடுதலாக 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று காவல்துறை தரப்பில் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தினருடைய செயல்பாடுகளால் நாமக்கலில் தேர்தல் பரப்புரையில் விஜய் ஈடுபட்டிருந்ததை முன்வைத்து 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்று காவல்துறை சார்பிலும் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரான சதீஷ்குமாரை நோக்கி பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பி இருக்கின்றார்கள். உங்கள் கட்சியினுடைய தொண்டர்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதா? உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாதா? பொறுப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டாமா என்றெல்லாம் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தினர் அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். நாமக்கலுக்கு விஜய் வந்த பொழுது அங்கே இருந்த ஒரு மருத்துவமனையினுடைய பெயர் பலகை கீழே விழுந்து நொறுங்கியிருந்தது. அதற்கு காரணமாக தாவேகாவினர் அந்த பெயர் பலகை மீது ஏறி நின்றது உள்ளிட்டவற்றையெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் விஜய் பிரச்சாரத்திலே நாமக்கலிலே தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டு தான் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளரான சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். தாவேகாவினுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளரான சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அடாவடி நடவடிக்கையில் அன்று ஈடுபட்டார்கள். கரூருக்கு விஜய் வந்த பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருந்தன என்று நீதிபதிகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நடந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு அந்த சம்பவம் தொடர்பாக எதுவும் தெரியாது, எனவே எனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்த நாமக்கலினுடைய மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, காவல்துறை ஏற்கனவே அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், மருத்துவமனையினுடைய பெயர் பலகை மீது நடத்தப்பட்டிருந்த தாக்குதலுக்காக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் தான் சதீஷ்குமார் தேடப்பட்டார் என்பதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கக்கூடிய காவல்துறை அதன் பிறகு மேலும் அவர் மீது 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு தகவலையும் நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அவருக்கு ஜாமீன் பெறுவதிலே மிகப்பெரிய சட்ட சிக்கல் இருக்கும் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையிலே தாவேகாவினுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நீதிமன்றம் அவர் மீது மேலும் 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லி இருக்கக்கூடிய காவல்துறை, அது மட்டுமல்ல, கட்சியினரை கட்டுப்படுத்த தெரியாதா உங்களுக்கு என்று ஒரு மாவட்ட செயலாளரை நோக்கி நீதிபதிகள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள், அது மட்டுமல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளராக கட்சியில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டாமா என்று அவரை நோக்கி நீதிபதிகள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் குறித்து நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றன. அங்கே நாம் பார்க்கின்றோம், நாமக்கலிலே தாவேகா தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இது நடந்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரை நிகழ்த்துவதற்காக தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை அந்த தொண்டர் கூட்டத்திற்குள் எடுத்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அனுமதிக்கப்படாத வகையிலே அங்க இருக்கக்கூடிய மாடிகளின் மீது ஏறி நின்றதன் காரணமாக மருத்துவமனையினுடைய பெயர் பலகை ஒன்று கீழே இடிந்து விழுகக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இது கரூரிலே விபத்து ஏற்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக நாமக்கல்லில் நடைபெற்றிருந்த நிகழ்வுகள் தான். அதாவது அன்று பிற்பகலில் நாமக்கலிலே விஜய் பேசும் பொழுது அவர் பேருந்தில் சென்றிருந்த சூழ்நிலையில் தான் இந்த விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றன என்று குறிப்பிட்டு அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த நாமக்கலினுடைய மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சதீஷ்குமார் தேடப்பட்டு வந்த நிலையில் தான் அவர் மீது மேலும் 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.